வெல்கம் டு டுடே ட்ரேடர். ஸோ நம்ம டெய்லி டாலர் அண்ட் அதர் ஃபாரெக்ஸ் பேர்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து கடைசியாக கோல்டு அண்டு கிரிப்டோ பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நிறைய அனலைசிஸ் நம்மளுக்கு டேக் ப்ராஃபிட் ஆகிருக்குது அண்ட் ஸ்டில் டேக் ப்ராஃபிட்டில் சம்திங் ரேலி ஆகிட்டும் இருக்குது இது வரைக்கும். ஓகே, ஸோ இனிமேலும் நம்ம வந்து இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்மளோட அனலைசிஸை. அண்டு இதுக்காண்டியே நாங்கள் வந்து ஒரு 10K சேலஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதாவது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10K அக்கௌண்ட்டை வாங்கி அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி எங்களோட 0 to 100K கோலில் டெய்லி நாங்கள் வந்து அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். நாங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அண்டு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கிறோம் அண்டு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நாங்கள் எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். நீங்களும் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கம்யூனிட்டியில் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே தான் நம்மளோட ஃபுல் அப்டேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெய்லி அப்டேட்ஸில் ஆர் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸில் நீங்கள் வந்து அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாலர் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனிபுலேட்டிவாக இருக்குது. ஸோ யூஎஸ் இப்போது ரீசெண்டாக வந்து டெரைஃபோட சிஸ்டம் வந்து டோட்டலாக இல்லீகல்னு சொல்லிட்டு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப் வந்து சடனாக டெரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதனால என்ன இருக்குதுன்னா கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது சடனாக அண்ட் டாலரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அன்சர்டனிட்டி ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் எப்போவுமே நம்மளுக்கு வந்து எந்த கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த கரன்சியில் தான் அதிகமான மணி ஃப்ளோ வந்து போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான நியூஸ் வந்து டாலரில் இருக்கிறதுனால ஸோ டாலரை அதிகமாக பிலீவ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து டாலர் ஒரு ஸ்ட்ராங்கான பேர். அதிகமான ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டாலரில் தான் நடக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் பார்த்துட முடியாது. பட் ஸ்டில் இந்த சப்ளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்ஸ் மோர் இந்த த்ரீ மந்த்லி அண்ட் இயர்லியில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூரோ யூஎஸ்டிடி. ஸோ யூரோ யூஎஸ்டிடி நம்ம கிளியராக ஒரு 1:2 வந்து ஃப்ரைடே நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 1:2 இந்த இது வந்து நம்ம லைவில் நம்ம வந்து சொன்னோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ட்ரேடை மிஸ் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கார்டில் நம்ம வந்து கிளியராக நம்மளோட அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு 1:2 ட்ரேட் வந்து நம்ம வந்து ஃப்ரைடே அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டில் நான் வந்து யூரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கீழே. ஏன்னா எனக்கு வந்து லிக்விடிட்டி ஓப்பனாக இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்குது. ஒன்ஸ் இந்த 1.173யும் 1.167ம் எனக்கு வந்து லிக்விடேட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹையர் ஹைக் பார்க்குறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்ளை வந்து கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா என்னோட அனலைசஸ் டோட்டலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஜிபியூஎஸ்டிடி. ஸோ ஜிபியூஎஸ்டிடி நம்ம வந்து கிளியராக பேசிக் டு அட்வான்ஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட இதுதான் இருக்குதுன்னு. ஓகே, ஸோ ஜிபியூஎஸ்டி அதே மாதிரி தான் இந்த சப்ளை கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஏன் இதை வந்து நான் இந்த சப்ளை கண்ட்ரோலாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து எந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை பார்க்குறோம். இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹையில் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சப்ளை இது. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்ளை வந்து இது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரீசன்ட் சப்ளை வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சப்ளை வந்து ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் லோயர் லோ பார்க்கலாம். ஸோ அதுக்கான என்ட்ரி நம்ம வந்து இன்கேஸ் கிடச்சதுன்னா நம்ம வந்து டிஸ்கார்டில் ஷேர் பண்ணுவோம். ஓகே,
தென் ஏயுடி யூஎஸ்டிடி. ஏயுடி யூஎஸ்டிடி நம்ம ஸ்டில் இந்த ட்ரேட் நம்மளுக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை கொடுத்துருந்தோம். பட் இந்த இந்த லிக்விடிட்டியை எனக்கு கிராப் பண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த லோ டு இந்த ஹை தான் என்னோட ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹையில் எனக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அண்டு ப்ரீமியம் மாஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாஸ் டிஸ்கவுண்ட்டில் எனக்கு வந்து எக்ஸாக்டாக 0.5ல் ரிவர்சல் ஆகிருக்கே தவிர எனக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகலை. ஸோ 0.5 இன்கேஸ் 0.5 ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் ரேலி ஆகும். பட் இப்போ என்ன கன்ஃபர்மேஷனில் இருக்குதுன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி கிராப் சம்டைம்ஸ் நம்மளுக்கு நடக்காட்டாலும் நம்மளுக்கு வந்து 0.5 நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி நம்ம எடுக்க போகிறோன்னா எப்படி எடுக்க போகிறோன்னா நம்மளோட டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்து அடுத்து நம்மளுக்கு ஒரு கிளியரான ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் கொடுத்ததுன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக அடுத்த என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் நான் எதை சொல்கிறேன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இதான் டிமாண்டு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தென் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் ஹையர் ஹைக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இந்த என்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா டிஸ்கவுண்டில் ஷேர் பண்ணுறோம். ஏயுடி ஜேபிஒய் ஸ்டில் ரன்னிங். ஸோ இந்த ட்ரெயினில் இறங்கியிருந்தவங்க கன்ஃபார்மாக ஆல்ரெடி ஒரு 1:2 ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அடுத்த பேர் பார்க்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஸோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக நம்ம கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக தென் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ யூரோ ஜிபிபி ஸ்டில் நான் வந்து இந்த டிமாண்டில் எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா அடுத்த வேலைக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். யூரோ ஜிபிபி. ஸோ யூரோ ஜிபிபி நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு கிளியராக இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகணும். இந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகணும். இன்னும் எனக்கு பிரேக் ஆகலை. கிளியரான எனக்கு ஒரு பிரேக் வேணும். பிரேக் ஆனதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி இந்த 0.87183யும் 0.86859 இது ரெண்டில் எனக்கு வந்து ஒரு கிளியர் லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். தென் ஜிபிபிஏடி. ஸோ ஜிபிபிஏடி நம்ம கிளியராக அடுத்தடுத்த என்ட்ரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து டெய்லி இதை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு ஜிபிபிஏடியில். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எந்த சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது ஹோலாக இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் நம்மளோட சிஸ்டம் படி. ஸோ அதே மாதிரி ரிவர்சல் ஆகிருக்குது. லிக்விடிட்டி எங்கே இருக்குது? இந்த லிக்விடிட்டி ஆல்ரெடி இந்த ஹை வந்து கிராப் பண்ணியிருக்குது. ஸோ மேபி நம்ம வந்து இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் எனக்கு இந்த இடத்துலையே ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுத்ததுன்னா நான் என்ட்ரி எடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுக்கணுன்னா எனக்கு இப்போ இந்த லோ வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லோ எனக்கு வந்து பிரேக் ஆகணும். தென் ரீடெஸ்ட்டில் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ டவுட்னா கேட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடக்கணும்னா இந்த ஹையை க்ரியேட் பண்ண லோ வந்து இதுதான். இன்கேஸ் இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நான் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த ஹை டு இந்த லோவை திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோ வந்து நம்மளுக்கு அகெயின் பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. கோல்டு. ஸோ கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸில் தான் போயிட்டுருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே கிளியராக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்ம ஃப்ரைடேவே சொல்லியிருந்தோம் இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்த ஹை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரேக் ஆயிடுச்சு. அண்டு நம்ம இனிஷியலாக கொடுத்துருந்தோம் 1:2
1:2 ஆமாம் 1:2 வந்து நம்மளுக்கு இந்த லோ வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம். 1:3 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. அண்டு 1:2 கேப்சர் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ 1:3 நடக்கிற மார்க்கெட் டோட்டலாக இந்த டிமாண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ரேலி ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பார்க்குறேன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக இன்னும் கொஞ்சம் செல் ஆஃப் கொடுக்கணும். செல் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட்டில் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை நான் எதிர்பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி 30 மினிட்ஸில் பார்த்தா எனக்கு வந்து எங்கே இருக்குதுன்னா எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. இந்த லோ தான் நம்மளோட லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, இந்த லோ கிராப் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து பை இறங்குவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிடிசி. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், நான் வந்து ஒரு நல்ல கிளியரான செல் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கிற இந்த லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிடுச்சு. ஸ்டில் ஐம் வெயிட்டிங். இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் லாங் டேர்முக்கு இது ஒரு சூப்பர் ஜோன். இதை வந்து நீங்கள் அக்கோமடேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த லோயர் லோவில். ஓகே கைஸ், see you நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம்.